ஸோ இந்த மாதிரி மார்னிங் ரொட்டீன் vlog எல்லாம் பண்ணி ரொம்ப வருஷங்களாச்சு. ஸோ ஹாய் ஒன், இன்றைக்கி இந்த vlogல மார்னிங் ரொட்டீன் மட்டும்தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ vlog பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மார்னிங்கில் வந்து நான் புதுசாக இந்த ஸ்டாண்ட் வாங்கினது, சாப்பாடு வடிக்கிற இல்லையா, அந்த சாப்பாடு வடிக்கிற ஸ்டாண்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் அதை வந்து அதை ரைஸ் அதில் வச்சு அதை கவுக்கிறதே கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக இருந்தது, ரொம்ப பயமாக இருந்தது. பட் ஆனால் ரொம்ப நல்லா நீட்டாக அழகாக வந்து சாதத்தில் வந்து அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா குயிக் ப்ரான் கிரேவி. இது வந்து நார்மலாக வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினே சொல்லலாம். ரொம்ப குயிக்காக ஒரு லேசி ப்ரான் கிரேவின்னு சொல்லலாம். டிப்பிக்கலாக பெருசாக எதுவுமே வந்து 100% ஆனியன் அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக வதக்கி எல்லாம் பண்ணாமல் ஒரு லேசி ப்ரான் கிரேவி காலையில் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு டக்குன்னு கட்டணுன்னா சூப்பராக இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஹார்ட்லி ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இது குயிக்காக பண்ணுறதுனால டேஸ்ட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு 2 ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ பேனில் வந்து ஆயில் போட்டுருங்க. ரொம்ப ஆயிலும் நமக்கு தேவைப்படாது இது பண்ணுறதுக்கு. ஸோ பேனில் ஆயில் போட்டுட்டு சில பேர் வந்து ப்ரானுக்கு பட்டை லவங்க ஏலக்காய்லாம் போட மாட்டாங்க, சில பேர் போடுவாங்க. நான் வந்து ப்ரானுக்கு பட்டை லவங்க ஏலக்காய் கரம் மசாலாவே ஆட் பண்ண மாட்டேன். இது குயிக் பண்ணுற ப்ரான்னால் மட்டும் இல்லை, நார்மலாகவே நான் வந்து ப்ரானுக்கு வந்து கரம் மசாலா போட மாட்டேன். ஸோ ஆனியன் வந்து போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணால் போகிறோம், ஆல்ரெடி நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் இந்த மாதிரி போட்டுருங்க. கருவேப்பிலை நிறைய இருந்தால் எப்போவுமே ப்ரான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை நிறைய போட்டுக்கலாம். ஸோ அடுத்து வந்து ப்ரானை ரெடி பண்ணிக்கிறோம். ப்ரானுக்கு வந்து 1/2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், அண்ட் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி 1 ஸ்பூனும், சீரகமும் மிளகும் வந்து சேர்த்த மாதிரி 1 ஸ்பூனும், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. இப்போ வச்சுருக்கிறதுல அந்த அனியன் கூட இந்த ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரான்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் ஓகே, இல்லைனா இதுக்கப்புறம் ஒரு 2 மட்டும் இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதுலேயே அந்த ப்ரான் நல்லா வேகணும். ஆல்ரெடி தெரியும் ப்ரானுக்கு வந்து குக்கிங் டைம் ரொம்ப கம்மி. நீங்கள் ரொம்ப குக் பண்ண அது ரொம்ப ரப்பரியாக ஆகிடும். ஸோ ப்ரான் அப்படியே லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபைன் சாப் பண்ணணும். எனக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ டைம் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் பெருசாக தான் சாப் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபைன் சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ வந்து ஃபுல்லாக 100% குக் ஆகணும் அவசியம் இல்லை, ஓரளவு குக் ஆனால் போதும். இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். ஆயில் வந்து அதுலேருந்து நம்ம இப்போ போட்ட ஆயில் எல்லாம் கொஞ்சம் வெளியேற அளவுக்கு நம்ம பண்ணால் போதும். ஸோ குழந்தைங்களுக்கு வேறு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் தோசை அந்த மாதிரி பண்ணிவிடுவேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மேங்கோ ஜூஸ் போடலான்னு தான் இருக்கேன். நானே ஹஸ்பண்டுக்கும் மேங்கோவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது தோலோடு அப்படியே கட் பண்ணி நான் கோல்ட் ப்ரெஷர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் போட்டு நான் வந்து ஜூஸ் எடுத்துடுவேன். நார்மலாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். மைட் பி இந்த மாதிரி ஜூஸோ இல்லை ஒரு பனானாவோ ஒரே ஒரு எக்கோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக சாப்பிடுது. ஏன்னா இப்போ மார்னிங் 10 o'clock எனக்கு இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ கொஞ்சம் சாப்பிட்டேன்னா அங்கே கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகும். அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து டெஃபினட்டாக எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ஜூஸஸ் குடிக்கிறதா பிளான் பண்ணி மார்னிங்கில் கொஞ்சம் ஜூஸ் போட்டுட்டு கையோடு அதையும் நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். போகும்போது அதை நான் குடிச்சிட்டு போயிடுவேன். ஸோ இப்போது இந்த கோல்ட் ப்ரெஷர் ஜூஸை ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் போட போகிறேன். இப்போது இந்த சீசன் வர எல்லா மேங்கோ எக்ஸ்ட்ரீம் புளிப்பாக இருக்குது, வாயில் வச்சே சாப்பிடவே முடிய மாட்டேங்குது, அந்தளவுக்கு ஸ்வீட்டாகவே இல்லை. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் மாதிரியோ ஏதோ ஒன்று பண்ணி இப்படி தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இப்போ சரியாயிடும் அப்போ சரியாயிடும், மேங்கோ வாங்கி எதுவுமே நல்லா இருக்க மாட்டேங்குது ஆக்சுவலி. ஸோ இப்போ நமக்கு இது வந்து இந்த சைடு வந்து ஜூஸ் வந்து மேங்கோ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த கோல்ட் ப்ரெஷரில் மேங்கோ ஜூஸ் நான் போட்டது கிடையாது. எல்லா ஜூஸும் சூப்பராக வரும். பட் மேங்கோ ஜூஸ் அந்த தோல் மட்டும் நிறைய அதில் ஸ்டக்கப் பண்ண மாதிரி இருந்தது. அதனால தான் தண்ணி விடுறேன். தண்ணி கூட ட்ரெயின் ஆகலை, பார்த்திங்கனாலே தெரியும் மேலேயே நிற்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆன பிறகு எனக்கு இந்த பல்ப் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த பாதாமை வந்து கம்ப்ளீட்டாக அரைச்சி இந்த மாதிரி நான் க்யூப்ஸ் பண்ணி வச்சுப்பேன். இப்போது இதுலையா நம்ம போடுறோன்னா மில்க்குக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து இப்படி போட்டு வச்சுட்டு போயிடுறேன். ஸோ இன்ஸ்டியூட்டுக்கு கிளம்பும்போது இதை வந்து ஒரு கப் நான் குடிச்சிட்டு போயிட்டேன்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரான் வந்து நல்லா
ரோஸ்ட் ஆன மாதிரி ஆகி ரெடி ஆகிடுச்சு. அது மேலே கொத்தமல்லி தூக்கி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இது நம்ம பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லைங்க, இதை திரும்பி அசெம்பிள் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். உடனே கையோடு அதை கழுவி அசெம்பிள் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து வாஷ் பண்ணுற மெய்டு வந்து இதை வாஷ் பண்ணும்போது ஏதாச்சும் பார்ட்ஸ் உடஞ்சிருமோ எனக்கு பயம். அதனால் நான் கையோடு அதை வாஷ் பண்ணி அதை அசெம்பிள் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டியூட் கிளம்பு நேரமான பிறகு ஜூஸை குடிச்சிட்டு இந்த விலாகை நான் எண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி விலாக்ஸ்லாம் போடுங்க, நல்லா இருக்குன்னா அடுத்த வர வீடியோஸில் உங்களை நான் மீட்டப் பண்ணுறேன் வித் அ நியூ விலாக் அண்ட் நியூ வீடியோ. டேக் கேர், பை.